ஹாய் வீவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சந்திரா கோமாலேருந்து வெளியில் வந்து அபூர்வாவை தான் பார்க்குறாங்க. அபூர்வாவை பார்த்து செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்னா அன்னைக்கு கெஸ்ட் ஹவுஸில் நடந்ததை வச்சு நம்ம அபூர்வா மேலே சந்திரா பயங்கர கோவத்தில் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு பிபி ஹை ஆகி மறுபடியும் கோமா ஸ்டேஜுக்கே போயிடுறாங்க. அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் எல்லாருமே வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுடுறாங்க. அப்போ சந்திராவை செக் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வெளியில் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, அவர் அன்னைக்கு கெஸ்ட் ஹவுஸில் நடந்த விஷயத்த மறந்துட்டாரு. இதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா மறுபடியும் அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் அவரை காப்பாற்றவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே அபூர்வாவுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. அப்பாடா, நல்ல வேலை, அன்னைக்கு நடந்த விஷயத்த மாமா மறந்துட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்க, இன்னொரு பக்கம் பூமி நின்றுட்டு இருக்காங்க. பூமி மேலே செம்ம கோவத்தில் இருக்காங்க. அபூர்வா, எல்லாம் ஒன்னால தாண்டி, நீ எதுக்காக அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தோண்டி கேட்டுட்டு இருக்க, அதனால தான் அவர் மறுபடியும் மயக்கமாயிட்டாரு. இனிமேட்டு அதை பற்றி நீ வாயை திறந்த அவ்வளவு தான் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா பூமியை செம்மையாக திட்டுறாங்க. அப்போ கேபி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அபூர்வா, அவருக்கு ஆல்ரெடி உடம்பு முடியல, அதனால அவர் மயக்கமாயிட்டாரு, நீங்கள் எதுக்காக பூமியை கத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, எல்லாம் இவ வந்த நேரம் தான், இவ என்னைக்கு இந்த வீட்டுக்கு காலடி எடுத்து வச்சாலோ அன்னையிலேருந்து இந்த வீட்டில் பிரச்சனை மேலே பிரச்சனை நடந்துக்கிட்டே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அபூர்வா பூமியை சுட்டி காட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஏசிபி நைனி வந்து அங்கே கொலை வந்தாங்களே கொலைக்காரங்க, அவங்களெல்லாம் பிடிச்சி அடின்னு அடித்து விசாரிச்சிட்டு இருக்காங்க. யார் அவங்களை இப்படி பண்ண சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு பயங்கரமாக அடிக்க, அந்த சைடு அந்த கொலைக்காரங்களும் அடி தாங்க முடியாமல் அபூர்வா பேரை தான் சொல்லிடுறாங்க. அபூர்வா பேரை கேட்டதுமே நம்ம நைனி கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்போது சந்திராவை கொலை பண்ண ட்ரை பண்ணது வேற யாரும் இல்லை, அபூர்வா தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம சந்திரா கிட்ட போயிட்டு பூமி போய் பேசுகிறாங்க. அப்பா, என்னை பாருங்கப்பா, சீக்கிரமாக நீங்கள் கண் முழிச்சு வரணும், உங்கள் பொண்ணு நான் தான் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வரணும் அப்படிங்கிற மாதிரி பூமி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே சந்திராவுக்கு மறுபடியும் நினைவு திரும்புது. அப்போ கேபி சொல்கிறாங்க, பூமி தான் உங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுக்க சொன்னாங்க. அதே மாதிரி நாங்களும் டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுத்தோம், அதில் எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. சந்திரா, உன் பொண்ணு வேற யாரும் இல்லை, இந்த பூமி தான் அப்படின்னு சொல்லிட்டு கேபி சொல்கிறாங்க. உடனே நம்ம பூமி சந்திராவை பார்த்து அப்பான்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் பயங்கர எமோஷ்னலாக இருந்துச்சு. அப்போ நம்ம பூமி பழசெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. ஏன்னா சின்ன பிள்ளையில அவங்க அம்மா டெடிபியரில் பூமியை வச்சு தூக்கி போட்டது, அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பூமி பட்ட கஷ்டம் எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. அப்போது பூமி சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் உங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக, ஒரு வழியாக உங்களை கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு அதுவே போதும்பா, எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி ரொம்பவே பெருந்தன்மையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு அபூர்வா நட்சத்திரா இவங்க ரெண்டு பேருமே பூமி சந்திரா கிட்ட பேசுகிறத பார்த்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் மீரா சொல்கிறாங்க, அண்ணா, ஷோபானி இன்னும் சாகலை, அவங்க பூமி ரூபத்தில் மறுபடியும் நம்ம வீட்டுக்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீரா வந்து சந்திரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சந்திராவுக்கு தன்னோட பொண்ணு கிடச்சிட்டா அப்படிங்கிற சந்தோஷத்தில் இருக்காங்க. அப்போ காலையில் எல்லாருமே சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது சந்திரா பூமி கையை பிடிச்சி எல்லாரும் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த வீட்டோட வாரிசு பூமி தான், ஏன்னா சோபா சந்திரா தான் இந்த சொத்து எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு சம்பாரிச்சா, அவளோட பொண்ணுக்கு இது எல்லாமே போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி சந்திரா ரொம்பவே சந்தோஷப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மீரா கேபி யாருமே எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே சொல்லவே இல்லை. ஆனால் நம்ம அபூர்வா மட்டும் செம்ம டென்ஷனில் இருக்காங்க. இந்த ஷோபாவோட கதையை முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பொண்ணு ரூபத்தில் வந்து ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கியா, உன்னைய நான் சும்மா விட மாட்டேன்டி, உன்னைய சாகடிச்ச மாதிரி கண்டிப்பாக பூமியை ஒரு நாள் தீத்து கட்ட தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு அபூர்வா எப்படியாவது சந்திரா கிட்ட இருந்து பூமியை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா சந்திராவுக்கு ககனை கண்டா சுத்தமாக ஆகவே ஆகாது. ஆனால் பூமி வந்து ககனை லவ் பண்ணுறது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சந்திரா வந்து செம்மையாக கோவப்படுவார். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு அலுமினியம் ஃபேக்ட்ரியில் ககன் பூமி ரெண்டு பேருமே தனியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரை பற்றி மீடியாலலாம் பயங்கரமாக இஷ்யூ ஆச்சு. அதை பற்றி மட்டும் சந்திராவுக்கு தெரிய வச்சோன்னா போதும், சந்திரா கோவத்தில் பூமியை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளி விட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா யோசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அபூர்வோட சித்தி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சித்தி, நான் யாரையாவது பெரிய ஆளை செட் பண்ணி எப்படியாவது சந்திரா கிட்ட பூமியை பற்றின விஷயம் எல்லாமே நான் சொல்ல வைக்கிறேன், கண்டிப்பாக சந்திரா கோவத்தில் அடுத்து என்ன பண்ணுறாருன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி அபூர்வோட சித்திக்கிட்ட அபூர்வா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டதுமே அபூர்வோட சித்தி சொல்கிறாங்க, அபூர்வா, உன் மூளை எப்படியெல்லாம் வேலை செய்து பாரு, இந்த மாதிரி மட்டும் பண்ணால் கண்டிப்பாக பூமி மேலே சந்திரா கோவப்படுவான், இப்படி ஒருத்திலாம் எனக்கு பொண்ணாக இருக்கிறத நினச்சா நான் வெக்கப்படுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பூமியை கஷ்டப்படுத்துவான், இதை பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அபூர்வோட சித்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுபடி அபூர்வாவும் யாரோ ஒருத்தவங்களை இந்த மாதிரி அன்னைக்கு மீடியாவில் இஷ்யூ ஆச்சுல ககன் பூமி விஷயம், அதை பற்றி எப்படி
எப்படியாவது சந்திராவுக்கு தெரியப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களும் சந்திராவோட வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்து சந்திராவை நான் விசாரிக்கிறாங்க. எப்படி சார் இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு உடம்பெல்லாம் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி விசாரித்து பூமியை பற்றி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பூமி ககனோட அலுமினியம் ஃபேக்ட்ரியில் தனியாக இருந்தால் அந்த விஷயம் மீடியாக்கெல்லாம் போயிட்டு எவ்வளவு அசிங்கமாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணோட ஃபோட்டோவெல்லாம் டிவியில் போட்டு நார் அடிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து சந்திரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே சந்திரா பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்ன, ககன் என் பொண்ணோட தனியாக இருந்தானா, அவனை நான் சும்மா விட மாட்டேன், அவனை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு ககனோட கதையை முடிக்கிறதுக்காக சந்திரா போகிறாங்க. அப்போ கேபி வந்து தடுக்கிறாங்க. இங்கே பாருங்க சந்திரா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ககன் அப்படிப்பட்ட ஆள் கிடையவே கிடையாது. அங்கே பூமியை யாரோ கடத்திட்டாங்க, அதனால பூமியை காப்பாற்றுறதுக்காக தான் ககன் வந்து பூமி கூட அந்த இடத்துல மாட்டிக்கிட்டான். சொல்ல போகணுன்னா பூமியோட உயிருக்கு ஆபத்தாக இருந்தது. அந்த நேரத்தில் ககன் மட்டும் அன்றைக்கி போகலன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம பூமியை உயிரோடவே பார்த்துருக்க முடியாது. சரி, உங்களுக்கு ககன் மேலே கோவத்தினால தானே அவனை கொல்லணும்னு போகிறீங்க, அப்போனா என்னைய கொலை பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். பூமி ககன் அன்னைக்கு அந்த ஃபேக்ட்ரியில் தனியாக இருக்காங்கன்னு தெரிஞ்சு நான் தான் அந்த கதவை க்ளோஸ் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா கண்டிப்பாக இவங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்கும், அதனால இவங்களை வெளியில் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணினேன். வேற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. இது என்னன்னா யாரோ மீடியாவுக்கெல்லாம் சொல்லி பெரிய இஷ்யூ ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேபி வந்து சந்திராவுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஆனால் சந்திரா எதுவுமே கேட்குற மாதிரி தெரியல. கோவத்தில் துப்பாக்கியை போட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ அபூர்வா வந்து கேபியை பார்த்து சொல்கிறாங்க, இங்கே பாரு கேபி, நீ என்ன தான் பூமி ககன் 2 பேரையும் சேர்த்து வைக்க போராடினாலும் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி அபூர்வா வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம நைனி வந்து தீவிரமாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அபூர்வா எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணணும், நம்ம இப்போ போயிட்டு அபூர்வாவை விசாரிச்சாதான் நம்மளுக்கு உண்மை எல்லாமே வெளியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாவை விசாரிக்கிறதுக்காக அபூர்வாவோட வீட்டுக்கு வராங்க. நைனியை பார்த்ததுமே அபூர்வாவுக்கு கை காலெல்லாம் உதறல் எடுத்துக்கிச்சு. அப்பா சந்திரா வந்து ஹாலில் உட்காந்துருக்கிறத பார்க்குறாங்க நம்ம நைனி. சந்திரா நல்லா ஆயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே கேட்க அதுக்கு கேபி சொல்கிறாங்க, அவர் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் ஆகிட்டாரு, ஆனால் அவருக்கு பழைய விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்தக்கூடாது. அப்படி ஞாபகப்படுத்தினா கண்டிப்பாக அவர் மறுபடியும் கோமாவுக்கே போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம நைனி கிட்ட சொல்கிறாங்க. அப்போ தான் நைனி ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க. இப்போ அபூர்வாவை நம்ம விசாரித்தோன்னா கண்டிப்பாக சந்திரா வந்து உடல் ரீதியாக பாதிக்கப்படுவார், அதனால இப்போதைக்கு அபூர்வாவை விசாரிக்க வேணான்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம நைனி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இதை அப்படியே விடக்கூடாது. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி இருக்கிற அபூர்வா எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நைனி அபூர்வாவை ஒரு பார்வை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு போகிறாங்க. அப்போ அபூர்வா வந்து நைனி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மேடம், இப்போ தான் என்னோட பாவா கண் முழிச்சிருக்காரு, இப்போ தான் ஒரு மனுஷனாக எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. தயவு செஞ்சு நீங்கள் பழைய விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்தி அவரை மறுபடியும் படுக்கையில் போட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அபூர்வா வந்து நைனி கிட்ட சொல்கிறாங்க. நைனி முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே நம்ம நைனி அங்கேருந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படிலாம் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.